ஹலோ, இங்கே பாருங்கள் கொஞ்சம் மக்களே. இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து நண்டு செய்ய போகிறோம் இன்றைக்கி. நண்டுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ நண்டு. அதுக்கு வந்து தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வெங்காயம், நாட்டு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் வச்சுக்கினேன். அதுக்கப்புறம் தேங்காய், பச்சை மிளகா 3, இஞ்சி பூண்டு, அப்புறம் வந்து மிளகு, சோம்பு, சீரகம், கருவேப்பிலை. இதெல்லாம் என்ன பண்ணணும், ஒட்டுக்கா வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடணும். கடாயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிக்கணும் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நண்டு வந்து தாளிக்க போகிறேன். அந்த மசாலா வதக்கணும் இல்லைங்களா, எல்லாமே சேர்த்து அரைச்சாச்சு. அப்புறம் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் சோம்பு, கருவேப்பிலை, ஒரு பட்டை. சிம்பிளுமா நண்டு குழம்பு கூட. ஆனால் நண்டு வந்து என்ன பண்ணணும், எல்லாம் கிரேவி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தான் வந்து நண்டு வந்து க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணோம்னா நண்டு வந்து ஒரு மாதிரி நீர்த்து போயிடும். சரிங்களா? என்ன பண்ணணும், இது வதங்கிச்சிங்களா, அப்புறம் அரைச்ச கிரேவி எடுத்து அப்படியே ஊற்ற வேண்டியது தான். அதை ஊற்றிட்டு அதில் மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, உப்பு, தேவைக்கு தக்கன உப்பு எல்லாம் போட்டுடணும். அந்த கிரேவி நல்லா கொதிச்சதுமா. நல்லா கொதித்தோன்னா இப்போ வந்து நண்டை போட்டுட்டேன். நண்டு வந்து நல்லா அப்படியே பரண்டு சுருண்டு வரணும். வரும்போது இறக்கிட்டோம்னா சூப்பர் நண்டு கிரேவி. ஓகே, கொத்தமல்லி கருவேப்பிலை, இந்த கொத்தமல்லி இருந்தால் மேலே கொஞ்சம் தூவலாம். வச்சுருக்கிறேன். நான் லாஸ்ட்டாக ஃபைனலாக போட்டுக்குவேன். ஓகே, பாய் சொல்லுங்களா. ஓகேப்பா, நண்டு கிரேவி ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் நண்டு கிரேவி. இன்றைக்கி ரசம், மீன் வறுவல், அவ்வளோதான். ஃபிஷ் ஃப்ரை அதுக்கு வரேன். சூப்பரான நண்டு கிரேவி ரெடி. அவ்வளோதான். ஓகே, பாய் சொல்லுங்களா.